பிள்ளையான் அறிந்து உண்மைகளை வெளிப்படுத்துவதை தடுக்க சதி, அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும், ஹிருணிகா வலியுறுத்து என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் முக்கியமாக இடம்பிடிக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். பிள்ளையான் என்பவர் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் மிக முக்கிய சாட்சியாளர் ஆவார். எனவே அவர் அவற்றை வெளிப்படுவதை தடுப்பதற்கு ஒரு குழு முயற்சிக்கிறது. அவருக்கு சுயாதீன சட்டத்தரணிகள் குழுவையும் சிறப்பு பாதுகாப்பையும் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரன் அவர்கள் கடுவலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு இந்த பதிலை வழங்கியிருக்கின்றார். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என தேர்தல் பிரசாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகள் எவற்றையும் முன்னெடுக்காது சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற பட்லந்த ஆணைக்குழு அறிக்கையை அரசாங்கம் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு நிலையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் என எவ்வாறு நம்ப முடியும்? பிள்ளையானின் கைது அனைவர் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்கள் ஏன் இதனை சரியாக கையாளவில்லை? உதய கம்மன் பிள்ளையானை தேசிய வீரராக குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் அரசாங்கம் ஏன் பதிலளிக்கவில்லை? இது தொடர்பில் விசாரணைகள் ஏனும் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பிள்ளையான் இராணுவத்துக்கு உளவு தகவல்களை வழங்கியமை பொய் என குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் ஊடாக இராணுவத்துக்கு எவ்வித நன்மையும் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கையில் கம்மன் பிள்ளை போன்றோர் குறிப்பிடும் விடயங்கள் எதிர்காலத்தில் பாரிய பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பெரிய நாடகம் என்று எமக்கு தோன்றுகிறது. ஒருபுறம் பட்லந்த குறித்து பேசப்பட்டது, மறுபுறம் யுத்த குற்றங்கள் தொடர்பில் சர்வதேசுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கிறது. பிள்ளையான் போன்றொரு குரலை முடக்குவதற்காக முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் முயற்சிக்கிறார்கள். பிள்ளையான் என்ற நபர் மிக முக்கிய சாட்சியாளர் ஆவார். எனவே அவருக்கு வழங்க வேண்டிய சகல பாதுகாப்புகளையும் வழங்கி அவருக்கு சுயாதீன சட்டத்தரணிகள் குழு ஒன்றை வழங்க வேண்டும். பிள்ளையான் வாயை திறந்தால் எமது நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் வெளிவரக்கூடும். எனவே அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான பணியாளராகவே கம்மன் பிள்ளை தன்னை சட்டத்தரணி என காண்பித்துக் கொண்டு பிள்ளையானை சந்திக்கின்றார். அவரை எவரேனும் இதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் ஹிருணிகா பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காண